பார்த்தீங்கன்னா டே 13 ஆஃப் 100 டேஸ் ஆஃப் ஃபிட்னஸ் சேலஞ்ச். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, ரெக்கவரி டே, ரெஸ்ட் டே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 நாள் விரதம் சொல்லிட்டாங்க. என்னோடய ப்ரோட்டீன் இன்டேக்கு நான் அச்சீவ் பண்ண முடியல. எப்படியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 150 கிராம்ஸ் ப்ரோட்டீன் எடுத்துருவேன். அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 செலவாகும். 200 பார்த்தீங்கன்னா சிக்கன் 1/2 கிலோ சாப்பிட்ருவேன். ஒரு 3 முட்டை மட்டும் சாப்பிடுவேன். ஏன்டா 3 முட்டைன்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த 10 முட்டை சாப்பிட்டுட்டு 3 முட்டை மஞ்சக்கருவா சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 7 வெறும் ஒயிட்டாக மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அந்த மஞ்சக்கருவை கீழே தான் போடுவாங்க. எனக்கு அப்படி ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மனசு வரல. ஓப்பனாக சொல்லப்போனால் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் எதாக இருந்தாலும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தவன் தான். எடுத்தனமே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுற அளவு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. எனக்கு அது ஒத்து வரல. என்னோடய மனசு அது கேட்கல. ஓரளவு பாதி இது முடிச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 87 நாள் இருக்குது. 87 நாளில் ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நான் வந்து ஒரு நேச்சுரல் தான். என்னோடய ஃபுட்டு வந்து இதுதான், ஆர்கானிக்காக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபுட்லேயே தான் எடுக்கிறேன். இது வரைக்கும் நான் வே ப்ரோட்டீன் போல், கிரியேட்டின் போல் எதுவுமே பண்ணவே இல்லை. இங்கே பசங்க வேறு விளாண்டுட்டு இருக்காங்க. எதில் நம்மளை சத்தமாக வேறு பேச விட மாட்டுறாங்க. எப்பயாச்சும் முடிக்கணும். அப்புறம் எனக்கு 2 மைண்டு வேறு தோணிகிட்ருக்கு எது பண்ணலான்ட்டு. நிறைய பேர் உங்களோட ஒர்க் அவுட்டை மட்டும் வீடியோ போடுங்கன்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து உங்களோட ஃபுல் விளாக் போடுங்க, உங்களோட டேல் நடக்கிற பாதி இதையும் போடுங்க, கொஞ்சம் போடுங்கன்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பேசாமல் இருங்கடா கொஞ்சம். பேசாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் பார்க்குறீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்கள். அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு 2 மைண்டாக இருக்குது. ஒர்க் அவுட் மட்டும் போடுவோமா, இல்லை ஒர்க் அவுட்டோட சேர்த்து நம்மளோட விளாகும் போடுவோமான்னு. நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அது ஒரு இதாக போயிட்டுருக்கு மைண்டில். அப்புறமா ஏன் இந்த ஃபிட்னஸுக்குள்ளே வந்தேன்னா ஒரு டிசிப்ளின்காண்டி தான் நான் வந்தேன். ஏன்னா இடையில வந்து ஒரு என்னோடய வெயிட்டில் வந்து ஒரு 15 கிலோ கூட்டிட்டேன். ஒரு 60 தான் என்னோடது வெயிட்டு. எப்பயுமே 50 to 60. திடீர்னு பார்த்தீங்கன்னா 75 வந்துட்டேன். 75 வந்துன்னு என்னடா நீ ரொம்ப குண்டாக இருந்து எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. சரி, அதை குறைக்கலாம் தான் நம்ம ஜிம்மை ஜாயின் பண்ணது. எப்பயாச்சும் ஒரு நல்ல ஃபிசிக் வச்சுருக்கணும். கண்டிப்பாக அதை 100 டேஸில் கொண்டு வந்துடுறேன் மக்களே. நீங்களும் ரொம்ப பேச விரும்பலை. சரி, இப்போயே பாதி பேர் வீடியோவை ஸ்வைப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. நீங்களும் கடினமாக உழைங்க, கஷ்டப்பட்டு உழைங்க. ஃபஸ்ட்டு உழைங்க. உழைச்சாதான் எதுவும் கிடைக்கும். என்னோடய உள் மனசு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் உழைக்கணும். உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. சரி மக்களே, வீடியோ முடிச்சுக்கலாம்.